குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்றது வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ மதுப்பிரியர்கள், இந்த குடிமகன்கள் எப்படியெல்லாம் குடிச்சதுக்கப்புறம் நடந்துக்குவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா இங்க சிலர் வந்து நடந்துக்கிட்ட இந்த விஷயம் வந்துட்டு சும்மா வேற லெவல்ல வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன்னா பார்த்துக்கோங்க. அது என்னன்றத இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். T20 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் சீரிஸ் வந்து இப்போ தொடர்ச்சியா நடந்துட்டு வருது. நம்ம டெய்லி ஃபாலோ பண்றோம். பிகாஸ் நம்மளுக்கு கிரிக்கெட் பிடிக்குமே. நம்மளுடைய ஃபேவரைட் கிரிக்கெட்டர்ஸ்லாம் அங்க வந்து சும்மா பட்டைய கிளப்பிட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து ரீசென்ட்டா நடந்த ஒரு மேட்ச் வந்து இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் நியூயார்க்ல நடந்தது. ஸோ நம்ம ஊர் டைம் படி இங்க 8 மணி. ஸோ 8 மணிக்கு நம்ம எல்லாரும் வந்து டிவி முன்னாடி உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? ஸோ இங்க இந்த குடிமகன்கள்லாம் இருக்காங்க இல்லையா? மதுரையில எஸ்எஸ் காலனியில ஒரு பிரைவேட் பார் இருக்கு. அந்த பிரைவேட் பார்ல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, தண்ணி அடிக்க போயிருப்பாங்க இல்லையா? ஸோ அங்க வந்து போயிட்டு அப்படியே கிரிக்கெட்டும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கிரிக்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன வரும்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நேஷனல் ஆந்தம் வரும். அந்தந்த நாட்டோடைய நேஷனல் ஆந்தம். ஸோ நம்ம நாட்டுடைய நேஷனல் ஆந்தம் வந்த உடனே, இந்த குடிக்க போனாங்க பார்த்தீங்களா, இந்த குடிமகன்கள். அட் அ டயத்துல எல்லாரும் எந்திரிச்சு அந்த நேஷனல் ஆந்தம்க்கு நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நின்னு அந்த நேஷனல் ஆந்தம் வந்து முடியிற வரைக்கும் அதுக்கான மரியாதை செலுத்திட்டு, அதுக்கப்புறம் திரும்பி உட்காந்து அவங்க ஆர்டர் பண்ண அந்த மதுவ வந்து குடிக்க ஆரம்பிச்சு, கிரிக்கெட்ட பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது பார்த்த உடனே அவ்ளோ ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. அண்ட் இத ஒருத்தர் வீடியோ போட்டு சோசியல் மீடியால போட்டு வைரல் பண்ணி விட்டாரு. இத பார்த்தோனே எனக்கு வந்து நம்ம வடிவேலு அவர் காமெடி தான் ஒரு ஞாபகம் வருது. அங்க வந்து மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. டக்குன்னு வந்து நேஷனல் ஆந்தம் போட்ட உடனே பார்த்துட்டீங்கன்னா, எல்லாரும் அப்படியே வந்து ஸ்டில் ஆயிடுவாங்க. அப்படியே அமைதியாயிடுவாங்க. ஸோ உடனே நம்ம வடிவேலு வந்து எதுவா இருந்தாலும் சரி, நம்ம நாடு நம்ம இதுன்னு வரும்போது நம்ம எல்லாரும் ஒண்ணு தான்டா. ஜெய் ஹிந்த் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அந்த பாட்ட போட்ட உடனே, அதாவது நேஷனல் ஆந்தம் போட்ட உடனேயே, இவங்கலாம் எந்திரிச்சு நின்னு மரியாதை செலுத்தினது வந்து உண்மையிலேயே வந்துட்டு அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. அதாவது குடிச்சதுக்கு அப்புறமும் இவ்வளோ சுயநினைவோடு இருக்காங்களே! அப்படின்ற மாரி வந்து கேள்விகள் வருது. இது வந்து பலராலயும் வந்து பாராட்டப்பட்டுட்டு வருதுன்னா பார்த்துக்கோங்க. பரவால்லடா! அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.